பூரி காணுமே, ரொம்ப நாளாக காணாமல் இருக்குது. ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கே புரியல. உனக்கு எப்பவுமே புரியாது. ஏன் அழுத்த திருத்தமாக சொல்லுங்கள். அந்த கூனியமாக தான் அந்த ரோசா பூரை விற்காரு. என்னென்ன பேரெல்லாம் வச்சிருக்கு எனக்கு அதெல்லாம் தெரியல. ரோசா பூ கேட்டால் அத்தனை பூ இருக்குது, ஒரு பூ கேட்டால் கொடுக்க மாட்டேன். வருஷாத்திரமும் கும்பிடுறீங்கன்னா பரவாயில்ல. வருஷாத்திரம் கும்பிட பார்த்து என்கிட்ட ஒரு வாழை கேட்டேன். சரி ஒன்று வெட்டிக்காமா அப்படின்னு சொன்னதுக்கு வீட்டு 3 மரத்தில் இருக்க வாழை வெட்டிட்டு போகிறாங்க. கொடுங்க, வெட்டிட்டு போகிற விடுங்க. நம்ம கொடுக்குறது கொடுத்துடலாம், அவங்க கொடுக்கலன்னா போகிறாங்க. பெருந்தன்மையாக கொடுத்துட்டு போகிறது தான் நல்லது. பெருந்தன்மையாக கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு சிக்கலாக இருக்குது. பரவாயில்ல. அது வாழை மரம் காய்க்கிற மரமா தெரியுமா? சரி, குலைக்கலினா போகுது. இப்போ என்ன ஆகுது? அது செவ்வாழை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? சாமி வேண்டாம் சாமி, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதில்லை. பேசு என்னாச்சு? அப்புறம் அவங்க கேட்ட காலைல பால் வாங்க அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்கிட்ட கேட்டதுக்கு சிரிச்சாங்க. சிரிக்காமல் பதில் சொல்லுமா அப்படிங்கிறேன். சிரிச்சுட்டு உள்ளே போயிட்டேன்னா அப்புறம் என்னடா சஸ்பென்ஸாக இருக்குது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஏன்னா குடி வச்சவங்களும் குடி வச்சா வாடகை மட்டும் கேட்டுட்ருக்கேன். நெய்யின்னு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருந்தா அது நொய்யு இருக்கும். கஷ்டமாக இருக்குமா? 3 மாதத்துக்கு ஒரு ஆள் காலி பண்ணி போயிடுவாங்க. இப்போ இந்த அம்மா இல்லாதனால அந்த வீட்டில் 3 வீட்லேயுமே குடியிருக்காங்க. அதனால தான் எனக்கு என்னோட சந்தேகம். அடிக்கடி வண்டி வந்து ஜாமான் தூக்கி போவாங்க வருவாங்க. இப்படி போயிட்டு இருந்து இப்போ காணமேன்னு சொல்லி கேட்டேன். அப்போ கேட்டதை சிரிச்சது எனக்கு ஒன்றும் புரியல. மக வீட்டில் இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் சிரிக்கிறாங்க. என்னடா நம்ம பைத்தியக்காரன் ஆக்குறாங்க அப்படின்னு நான் பேசாமல் போயிட்டேன். ஏதாவது உனக்கு ஏதாவது சமாச்சாரம் தெரியுமா? ஐயோ, உங்க கூட பேச முடியும். ஏன் சமாச்சாரம் கேட்ட சும்மா உட்காந்து அப்புறம் ஏதோ ஒன்று கேட்டு தான் நாங்கள் அடுத்தும் என்ன பண்ணுறாங்க எதுவுமே எனக்கு எதுக்கு அது அடுத்தவங்க நான் என்ன பண்ணுறாங்க எதுவும் அம்மா உடம்பு சரியில்லைங்கிறது தெரியும். இப்படியெல்லாம் பேசுறீங்களே சாமி. என்னம்மா இப்படி போச்சுனாலே நான் மறைய வரைக்கும் பார்ப்பேன் என்னென்ன பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேக்காடு முடிச்சம்மா அப்படியே ஒரு பொம்பளை நான் பார்த்தோம். அது நான் தான் பேச முடியாது. கம்முன்னு இருக்கிறீங்களா? உங்களுக்கு பொம்பளை உங்களுக்கு வேக்காடு முடிச்சிருச்சு. அந்த அம்மா எப்படியோ போயிட்டு போறா. இந்நேரத்துக்கு அந்த அம்மா உட்காந்துட்டு அப்படி நான் சாயந்தரம் தான் பேசுறேன். சொல்றது கேளு. அன்னைக்கு அந்த சார் அன்னைக்கு முதல் நாள் சாயந்தரம் பேசிட்டு போனாரு. செத்ததுக்கு என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 60 வயசு தான் இருக்கு அந்த அவருக்கு. ஆமா, எனக்கு அது ஒன்றுமே புரியல. நல்லா நான் அன்னைக்கு காலையில் பார்த்தேன். குறுகி கோழி சீக்கிரத்தை கோழி குறுகி இருக்குமில்ல, அது மாதிரி குறுகி இப்படி பார்த்துட்டு இருந்தா இவ. அழகவும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் பார்த்தேன். எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக பேசுகிறாங்க. நம்ம எதனா தெரிஞ்சாதான் சொல்லிட்டு நான் ஒதுக்கிட்டேன். அன்னைக்கு இருந்தால் அவளை பார்த்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வேலை திறந்துக்கணும். பார்க்குறதுக்கு தான் கூநாட்டம் ஃபுல் வேலை பண்ணுறா. அதெல்லாம் அந்த ஆள் நல்லா இருப்பார். நல்லாவே நல்ல மனுஷன். நல்லாவே நல்லா இருப்பார். பேச்சோட சரி ஒரு டீ காப்பி கூட மருத்துவக்கிட்ட வாங்கி குடிக்க மாட்டார். பேசுவார். ஐயா அந்த ஐயா 60 வயசு தான். 60 வயசு கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் மாட்டிக்கிட்டாரு. கையும் கால் கொஞ்சம் இழுத்துருச்சாமா இடையில. இது என்னாச்சு? நல்லா தான் நடந்துட்டு இருந்தாரு. அவர் வேலையை நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்றும் தப்பு இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த 4 முன்னாடி பார்த்தேன். கண் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டு அப்படியே சும்மா. இந்த அம்மா கண் ஆப்ரேஷன் பண்ணிச்சு. ஆனால் அது மேட்டர் கிடையாது. இந்த அம்மா என்ன பண்ண தெரியுமா? அந்த ஐயா வீட்டில் இருக்கணும். இந்த அம்மாவுக்கு 20,000 வேலை வாடகை வருது. 20,000 வாடகை அந்த ஐயாவுக்கு சோறாக்கி போட்டு கம்மல் பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே. அது இல்லாமல் இது என்ன பண்ணுது? ஆசை. தினம் 500 ரூபா சம்பளத்துக்கு போய் ஆகணும். அவன் பாடுபட்டு சோறு திங்கிற இவங்க வகுத்தரிச்சிட்டு பட்டு தினம் 500 ரூபா கூலிக்கு ஓடிடுறது எதுக்கு தேவை? அந்த ஐயோட்ட அது அடுத்தவங்களுக்கு வேலை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு இல்லை அப்படிங்குது அந்த அம்மா. நானும் தான் அது பார்த்தேன். என்ன ஆச்சு அந்த அம்மாவுக்கு? இப்போ போய் இருக்காது எங்கேயுமே. மக வீட்லேயே பேராசை அந்த அம்மாவுக்கு. ரொம்ப பேராசை. 20,000 வாடகை வந்தால் பார்த்தோன்னே எனக்கு வேற மாதிரி 2 பேர் வந்துட்டு வயசான காலத்தில் 20,000 வருமானம் பத்தாதா? அதுக்கு அந்த ஐயனுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. பார்த்துட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. அது இல்லாமல் என்ன பண்ணுது? தினம் 500 ரூபா போயிருமே 500 ரூபா போயிருமே நாங்களாம் அப்பட்டு ஓடுது. அது ரேஷன் அரிசி போட்டு ஆக்கி சாப்பிட்டு சோறு கூட ஒழுங்காக ஒரு நேரம் ஆக்கிறதோடு சரி. அந்த அளவுக்கு போட்டு பாடுபட்டு திங்காட்டியன்னா பேரனுக்கு வேணும் பேத்திக்கு வேணுட்டு 2 பிள்ளைக்கு சம்பாதிச்சு குடிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் சிக்கனமாக பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்க அரைச்சி கேட்டால். அதுதான் நீங்கள் வேட்டு ரோசாப்பூ கேட்டால் கொடுக்கலையல்ல. அதை தான் நான் சொல்கிறேன். என்னாச்சு அந்த அம்மாவுக்கு? எனக்கு அதான் சந்தேகமாக. அதுதான் பேராசைப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணால் கடைசியில்
சீவக்கட்டை இந்த நேரு வாசு போடுற சீவக்கட்டை இங்கே ஓட்டுக்கு தூக்கிட்டு போயிடும். தெரியும் தெரியும். அருவாளை தூக்கிட்டு போயிடும். மம்முட்டி இருந்ததுன்னா அது 2-3 நாள் தூக்கிட்டு போயிடுச்சு பார்த்தாச்சு. அப்புறம் இந்த மாதிரி கெட்டணம் பிடிச்சிவோம். இந்த பூச்செடிக்கெல்லாம் என்ன பண்ண மருந்து ஊற்றிடுவான். அடுத்து விட்டு பூச்செடி அவள் வீட்டில் மட்டும் தான் பூ பூக்கணும். அவள் வீட்டில் மட்டும்தான் பூக்கணும். மருந்து ஊற்றி அந்த பூச்செடியாக கருகி போகும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது தெரிஞ்சு போச்சு. மற்றவங்க சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த அம்மா பண்ணிகிட்டு இருந்தது, அழும்பு பிடிச்சி அட்டுலையும் பிடிச்சானா அம்மா. இப்போ வந்து அந்த அதுக்கு வந்து கணக்காக ஆண்டவன் கொடுத்துருக்குறா. என்னவா இப்படி பேராசைப்பட்டு பாடுபட்டு பேராசைப்பட்டு ரொம்ப கஷ்டமாக பாடுபடுறது. காசு 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 பணம் அப்படின்ட்டு. சரி, இப்போ என்னதான் ஆச்சு அதனால சொல்லி முடியும். அதுதான் பெரிய நோவு வந்துருச்சு. இப்போ அதமா கிட்னி எல்லாம் போயிடுச்சாம 2 கிட்னியும். அடப்பாவுமே பெட்டில் கிடக்குது ஆஸ்பத்திரியில். இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணியுமே இன்னும் ஆள் தேரல. அது வேற பிரியா. நடப்பணமாக போயிட்டு இருக்குது. வந்தது இடையில நடப்பணமாக போயிட்டு வந்துட்டு இருக்குது. அப்புறம் மறுபடியும் வர சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. இன்னும் சரியாகல, ஏதோ ஆப்ரேஷன் அது எதுவும் பண்ணணுங்கிறாங்களாமா. அதுக்காக இன்னும் செலவாகு. இப்போ சம்பாதிச்சு ஏற்றி வச்ச காசு என்னாச்சு? சோறு ஒழுங்கா திங்க மாட்டாங்க. அது உபகாரமே பண்ண வேண்டாம். அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லா கவனிச்சு கெட்டது பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கலாம். பூச்செடி நாய் கண்ட கல் எடுத்து போடுவான். இந்த பொம்பளை நாய் கண்டா கல் எடுத்து போடாமல் இருக்காது. எதுக்கு இந்த கெட்டணம் குடிச்சிட்டு அந்த நாய்க்கு மருந்து வேற வைக்கிறது? இதெல்லாம் பாவங்கள்ல. அப்புறம் மருந்தல்ல, அதுதான் நான் சொல்கிறேன். அவள் எல்லாத்துக்கும் மருந்து வச்சுதான் இவளுக்கு மருந்து வைக்கிறவள காய் போச்சு. ஆமாம், இப்போ அதான் கெடுதல் பண்ணால் கேடு தான் வந்து சேரும். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகி போச்சா? 2 லட்சம் ரூபா செலவாச்சு. வீட்டில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. கெட்டெண்ணம் வந்து பண்ணக்கூடாது, கெடுதல் பண்ணக்கூடாது, கெட்டெண்ணம் நினைக்கக்கூடாது. போகும்போது வரும்போது அப்படியே பார்த்துட்டு போகிறது அந்த மாதிரி தான் இருந்தது. அது சிக்கல் வந்தது பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம உபகாரம் பண்ணினாலும் உபத்திரையும் பண்ணக்கூடாது. நம்ம அவங்கவுங்க லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எதுக்கு கெடுதல் நினைக்கிறது? அதுதான் நான் சொல்கிறேன். சரியா? அதனால் நீங்களும் அது மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒன்றும் பண்ணலையம்மா. அதாவது 2 3 தெரியாமல் 2 முருக்கா கேட்டால் 2 கொடுத்துருவேன். அதுதான் முருங்கைக்காய் கேட்டால் தான் உங்களுக்கு சந்தோஷமாயிருதே. ஆமாம், அதை காய்க்காத ஆண்டவன் கொடுத்த வர நம்ம அவங்க கொஞ்சம் வார்த்தை கொடுத்துட்டு போக வேண்டியது. நான் பூசைக்கிறேன் காசை கொடுத்தா தான். அதுதான் முருங்கைக்காய் கேட்டாங்கன்னா, ஐயோ அண்ணன் அருமையாக பேசுகிறார் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? நான் அழகாக பேசியெல்லாம் கொடுக்குறது இல்லை. கேட்டதாம்மா சாப்பிட்டோன்னு சொல்லி, அது நீ இப்போ உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அது 4 காய் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு போங்க, நான் வேண்டாங்களே. உங்களுக்கு எஸ்வா பேசுகிறாங்க, உங்களை கண்டா பிடிக்குது. ஆமாம், உன்னை கேட்டால் பிடிக்கிறது இல்லையா? என்னை கேட்டால் பேசுகிறேன். அண்ணன் அழகாக பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்களா? அண்ணன் அழகாக பேசுகிறாரு. அப்படியா? அண்ணி அழகாக பேசுறது இல்லை. அண்ணி பேச மாட்டான்னு எனக்கும் தெரியும். சரி, நல்லதாச்சு.